பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அந்த நவோதயா ஸ்கூலை வந்து ஏன் எதுக்குறீங்க? காரணம் என்ன? இது சரி, பழையது அனுப்பிச்சது, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்களும் எதுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி கொள்கைகள் 3 கொள்கைகளை வந்து ஸ்கூலில் கொண்டு வரதுக்கு ஏன் எதுக்குறீங்க? ஒரு புது மொழியை கற்றுக்கிறது கலை தானே, அது ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க? இப்போ சிபிஎஸ்இ லாங்குவேஜ் பாலிசி வந்து உங்களுக்கு நேரடியாக பொருந்தாது சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸு, அதற்கு எப்போ வந்து இந்த 3வது வந்து மொழி வந்து புகுத்தணும் மாணாக்கியர் நடுவில் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ 3வது மொழி கொள்கைங்கிறது வந்து இப்போ ப்ரெசென்ட்லி வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம். அதுவும் தவிர இந்த செப்பரேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவும் நிறைய வந்திருக்குது. இந்த ஜஸ்டிஸ் தலைமை அரசர் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் அந்த வழக்கு பண்ணிருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்கள் தள்ளி அந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த நவோதயா ஸ்கூலை வந்து ஏன் எதுக்குறீங்க? காரணம் என்ன? இது சரி, பழையது அனுப்பிச்சது, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்களும் எதுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி கொள்கைகள் 3 கொள்கைகளை வந்து ஸ்கூலில் கொண்டு வரதுக்கு ஏன் எதுக்குறீங்க? ஒரு புது மொழியை கற்றுக்கிறது கலை தானே, அது ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க? இப்போ சிபிஎஸ்இ லாங்குவேஜ் பாலிசி வந்து உங்களுக்கு நேரடியாக பொருந்தாது சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸு, அதற்கு எப்போ வந்து இந்த 3வது வந்து மொழி வந்து புகுத்தணும் மாணாக்கியர் நடுவில் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ 3வது மொழி கொள்கைங்கிறது வந்து இப்போ ப்ரெசென்ட்லி வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம். அதுவும் தவிர இந்த செப்பரேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவும் நிறைய வந்திருக்குது. இந்த ஜஸ்டிஸ் தலைமை அரசர் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் அந்த வழக்கு பண்ணிருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்கள் தள்ளி அந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. நாடு முழுக்க நவோதயா பள்ளிகள், மத்திய அரசாங்கத்துடைய நவோதயா பள்ளிகள் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் அந்த பள்ளிகள் கிடையாது. மத்திய அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க கொண்டு வரத்துக்கு, ஆனால் தமிழக அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்கல. இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருந்தாங்க தமிழக அரசாங்கம் சார்பாக. இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கு. எல்லா மாநிலத்திலையும் நவோதயா பள்ளிகள் இருக்கும்போது ஒரு மத்திய அரசினுடைய பள்ளியை தமிழகத்துல தடுப்பது ஏன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. 3 வார காலத்துக்குள்ள பதிலளிக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மேடம், எப்படி பாக்குறீங்க நீங்க? வணக்கம், உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நல்ல இந்த சமாச்சாரங்கிறது. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது வந்து தமிழக அரசனுடைய போராத காலம். இது வந்து ஒரு நல்ல நீதியரசர், மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசர்ல நாகரத்னங்கிறவன், அந்த பெண்மணி வந்து வருங்கால உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. கர்நாடகத்தைச் சேர்ந்தவர், மிகவும் நல்ல ஒரு அறிவுத்திறனோட அவங்க தந்தையாரும் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தவங்க. சின்ன ஒரு 2 லைன் சொல்லிடுறேன். ரொம்ப நல்லபடியாக நீதி பரிபாலனத்தில் முன்னணி நடத்துவர். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் இருக்கு இல்லையா, காஷ்மீரில் வந்து இந்த அட்ராசிட்டிஸ்லாம் நடந்தபோது கூட அவர் தலைமையில் வந்து உச்சநீதிமன்ற ஒரு குழுவை அமைச்சு அங்கே இருக்கிற இந்த மணிப்பூரில் கூட பெண்களுடைய நிலைமையை ஆராய சொல்லி அவரை தான் அமைச்சு அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது விஷயங்கள்லாம். அப்படிப்பட்ட அந்த நீதியரசன் முன்வணியத்துக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது அவங்க கேட்ட கேள்வினாக்க, இந்த நவோதயா ஸ்கூலுக்கு பள்ளிகளை வைக்கிறதுக்கு எதிராக போன வழக்கில் அவர் வந்து உச்சநீதிமன்ற தானாக முன் வந்து சில கேள்விகளை இதுக்கு தமிழக அரசு மீது நோக்கி கேட்கிறது. என்னன்னாக்க, சரி நீங்க இதை வைக்கல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது பதில் சொல்லுங்க. உங்களுக்கு 3வது மொழி கொள்கை 9வதுல கொண்டு போய் சிபிஎஸ்இ கரிக்குலத்துல நீங்க வந்து இந்த மத்திய அரசு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கான 3வது லாங்குவேஜை கொண்டு போய் வைக்கிறது, ஏன் அதை வைக்கிறது அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி மத்திய அரசையும் இதை கொக்கி போட்டுட்டு நீங்க அந்த இடத்துல நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க? ஏன் நீங்க 9வது கொண்டு போறீங்க, 6வதுல இருந்தே அது கொண்டு வரலாம்ன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. 6வதுல இருந்து ஆரம்பிச்சா அந்த குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, தானே அதுக்கு வந்து ஒரு ஆட்கொள்ளப்பட்டவங்க பின்னாடி சொல்றாங்க தன்னுடைய அனுபவத்தை.
அது அந்த அந்த கேள்வி வந்து எழுப்பிச்சு. அந்த கேள்வியை வந்து உச்சநீதிமன்றம் எழுப்புது. அப்போ வந்து உடனே அவங்க அதுக்கு பற்றி இல்லாமல் அதுக்கப்புறம் அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் இன்னொன்று வந்து கேட்குறேன், நீங்கள் வந்து அந்த நவோதயா ஸ்கூலை வந்து ஏன் எதுக்குறீங்க, காரணம் என்ன? இது சரி பழையக்குது அனுப்பிச்சது, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நீங்களும் எதுக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி கொள்கைகள் 3 கொள்கைகளை வந்து ஸ்கூலில் கொண்டு வரதுக்கு ஏன் எதுக்குறீங்க? ஒரு புது மொழியை கற்றுக்கிறது கலை தானே, அது ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க? இப்போ சிபிஎஸ்சி லாங்குவேஜ் பாலிசி வந்து உங்களுக்கு நேரடியாக பொருந்தாது சொன்னாலும் ஒரு செட் ஆஃப் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸு அதற்கு எப்போ வந்து இந்த 3வது வந்து மொழியை வந்து புகுத்தணும் மாணாக்கியர் நடுவில் அப்படிங்கிறது வந்து இருக்கு. 3வது மொழி கொள்கைங்கிறது வந்து இப்போ ப்ரெசென்ட்லி வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறீங்க சிபிஎஸ்சி ஸ்கூலெல்லாம். அதுவும் தவிர இந்த செப்பரேட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவும் நிறைய வந்திருக்குது. இந்த ஜஸ்டிஸ் தலைமை அரசர் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் அந்த வழக்கு பண்ணிருக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாரங்கள் தள்ளி அந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. அந்த நடுவில் நீங்க இப்ப இங்கே வரீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நான் இப்ப நீங்க பேசி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள குறுக்கீடு செஞ்சு அந்த தமிழக அரசுக்கு சாதகமாக அந்த வக்கீலிட்ட கேட்டாங்க, ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாநில அரசு வந்து ஒரு இங்கிலீஷை கற்பிக்கிறதுலேயே வந்து சொல்லிக் கொடுக்குது, ஏன் 3வது மொழியை சொல்லிக் கொடுக்க கூடாது? எதுக்கு நீங்க வந்து நான் வந்து ஹிந்தின்னு நான் சொல்லலை, எந்த மொழி வேணா இருக்கலாம், மொழி கற்றுக்கலாம். அந்த சப்ஜெக்ட் போயிட்டு அதுக்கு வந்து எதிர்த்தரப்புல இருந்து அப்பியரான ஒரு அட்வொகேட் பெரியதர்சினிங்கிற மேடம் சொன்னாங்க, இப்ப இந்த என்ஜிஓ பெட்டிஷன்லாம் வந்து ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது தேசிய மொழி கொள்கைங்கிறது எனக்கு தான் ஒரு மொழியை வந்து ஒருத்தர் மேல திணிக்க கூடாது ஒரு ஸ்டேட்லங்கிறத அவங்க சொன்னோம். வந்து அதுக்கு வந்து அவங்க நீதியரசர் கேட்டாங்க, ஸோ நீங்க உங்களுக்கு ஹிந்தி வேணாம் பட் சான்ஸ்கிரிட் வேணாம், ஏன் சான்ஸ்கிரிட்டா எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே, அப்ப சொன்னாங்க 3வது மொழிங்கிறது கம்பல்சரியா இருக்கணும் ஃப்ரம் கிளாஸ் 9ல இருந்து கொண்டு வரீங்க, இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு, நோ தட் இஸ் நாட் வெரி பேட், நிதி என்ன 9th standard is stressful, why do you introduce a new language in the 9th, you introduce it in the 6th, அதான் நம்ம சொன்னோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல படிச்சு காட்டுறோம் ஜட்ஜ்மெண்ட்டை, நீங்க ஏன் இப்போ 9வதுல கொண்டு வரீங்க, 6வதுல கொண்டு வாங்க, உங்களுக்கு மாணாக்கியருக்கு பலுவா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்போ சொல்றச்சு அப்புறம் தன்னுடைய drawing her own schooling தான் படிச்சதுலேருந்து she recalled the students in your school were exposed to multiple curriculum and began learning the third language during multiple middle school. அதாவது மிடில் ஸ்கூல் வந்து 6வது. அது மாதிரி என்னுடைய இதுலேயே வந்து பலவிதமான சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்களே வந்து மிடில் ஸ்கூல் 6வது, மிடில் ஸ்கூல்னா 6, 9வதுனாக்கா ஹை ஸ்கூல், அந்த லெவலில் தான் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, மிடில் ஸ்கூலில் வந்து 3வது லாங்குவேஜுங்கிறது ஸ்டார்ட் பிகாஸ் தட் வாஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி எஸ்எஸ்எல்சி. 3வது வந்து இந்த எஸ்எஸ்எல்சிங்கிறது தேவைப்பட்டது. இட் வாஸ் கன்னடா ஃபார் தோஸ் ஹூ செகண்ட் லாங்குவேஜ். எங்களுக்கு 2வது லாங்குவேஜ் கன்னடாவும், ஆஸ் ஹிந்தி அண்ட் வைஸ் வர்சா மாற்றி ஏதாவது எடுத்துக்கலாம். அப்புறம் சான்ஸ்கிரிட் வாசம், அது சான்ஸ்கிரிட்டும் இருந்தது. ஸோ தேர்ட் லாங்குவேஜாக நாங்கள் படித்தோம், அதுதான் நாட்டுக்கு நல்லது, ஏன் நீங்கள் அது இருக்கிறீங்க கேட்டாங்க. அது சொல்லிட்டு அப்போ யூனியன் அதாவது மத்திய அரசை பார்த்து, நீங்கள் வந்து தேர்ட் லாங்குவேஜ் 9th standardல கொண்டு வர அவசியமே இல்லை, 10வது போர்டு எக்ஸாம் வந்துடுது, அப்போ எந்த 8வது முடிவில் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுனா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் 9, 10 படிக்கிறதுக்கு, அதனால நீங்கள் 6வதுலேயே ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்டாங்க. அப்போ தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 1970லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த 10வதுல இன்ட்ரடியூஸ் பண்ண போது அதில் கஷ்டப்பட்டாங்கிறதும், 8வதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது போர்டு எக்ஸாமுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுகிறாங்க. அப்புறம் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு தயார்படுத்திக்கிற நிலைமை வரச்ச இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ங்க என்ன பண்ணுவாங்க, அதனால் புதுமொழி கொள்கை 9வதுல ஸ்டார்ட் பண்ணாதீங்க, 6வதுல ஸ்டார்ட் பண்ணுங்க, இது என்னுடைய 1976ல் நான் பட்ட கஷ்டங்களை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக அரசு கூப்பிட்டு, இந்த மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் நீங்க மேலி எதுக்கணுங்கிறதுக்கோசம் எதுக்காரீங்க, அது மற்ற மக்கள் வந்து மத்திய அரசுல இருந்து உருவாகுது, உங்களுடைய கடமை என்னன்னாக்க நல்ல ஒரு கல்வி சிஸ்டத்தை கொடுக்கணும், கல்வித்துறையை நடத்தணும், அதுக்கு வந்து மத்திய அரசு கொடுக்கறதா அதை ஏற்றுக்கணும், நீங்க வந்து பின்னாடி கொடுக்கல அப்படி இப்படிங்கிற ஒரு முந்தைய அரசு பார்த்த அதே குரலை வந்து எழுப்பாதீங்க
பண்ணாதீங்க, இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ மத்திய அரசும் யூனியன் அரசும் சேர்ந்து இது குறித்து நவோதயா ஸ்கூல் வைக்கிறதுக்கான குறித்து நீங்க டிஸ்கஷன்ல ஈடுபடணும். அதாவது இன்னும் வந்து பேச்சுவார்த்தை முடிவடையல, அது முடிவடையாது. அப்படி அது மேல இருந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ள, அதாவது மெரிட் வைஸா என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை பேசி உட்காந்து தீர்க்கணும். தீர்த்துட்டு அதை எதிர்த்தர பழக்கறிஞர்களை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, என்ன உங்களுடைய அந்த தமிழக அரசை பார்த்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நான் நிலத்தை தர முடியுங்கிறத 6 வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதே மாதிரி தமிழக அரசும் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து டைம் கேட்கறதுக்கு அனுமதி உண்டு. இப்போ 6 வாரம் சொன்னாங்க. அப்புறம் இந்த தமிழக அரசை பார்த்து நீங்க 6 வாரத்துக்குள்ள இங்கே எனக்கு நீதிமன்றத்துக்கு உங்களுடைய என்னென்ன சொல்றாங்க மத்திய தமிழக அரசுங்கிற கேட்டு எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும். 6 வாரம் கழிச்சு சொன்னாங்க. அப்ப சொல்றச்ச ஒரு சேஞ்ச் ஆஃப் காடுங்கிறாங்க, நல்லா கவனிச்சுங்க. A change of guard at the state, that is TVK came into power after replacing DMK in May following the assembly election. ஒரு தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் மாறி வந்திருக்கீங்க. இப்பயும் இதே மாதிரி திருப்பியும் வந்து நான் பார்க்கறது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நான் இப்ப வந்து இந்த மேட்டர் வந்து ஆகஸ்ட் 11 போடுறேன், நீங்க வந்து உடனே வந்து மறுபரிசீலனை பண்ணி என்னென்ன முடிவுகள் எடுக்கிறீங்க, மத்திய மாநில அரசு ரெண்டு கலந்தாலோசித்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்கிறது எங்கிட்ட வந்து சொல்லணும் பாக்குறாங்க. இந்த வழக்கினுடைய பின்புல பின்னாடி குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க, தமிழக அரசு எப்போதுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த நவோதயா ஸ்கூல் வைக்கிறத வந்து எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைக்கிறத பத்தி எதிர்த்து நீங்க கொண்டு போய் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அந்த கல்வி பள்ளித்துறையை வந்து வச்சுக்கிட்டு எப்போதும் முன்னுக்கு பின்னா வந்து குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமை கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட்ல இருக்கு, நான் என்னென்ன படிக்கலாம் என்னென்ன இருக்கு, அதை தடுக்கும் விதமாக நீங்க வந்து டெம்பரரியா கொஞ்சம் இடம் கொடுக்குறோம் 240 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் டிசம்பர் 2017 இந்த ஸ்டேட் அப்பீலுக்கு கொடுத்தது. அதையும் தாண்டி டிசம்பர் 15 2025 சுப்ரீம் கோர்ட் வந்து உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கன்சல்டேஷன் கலந்து ஆலோசித்து சீக்கிரமா நவோதயா பள்ளிகளை இங்க கொண்டு வரணும், அதுக்கான நிலங்களை கண்டுபிடிக்கணும், அதை எப்படி நடைமுறைப்படுத்துவதுங்கிறது ஒரு தீர்வு எடுத்து சொல்லணும் சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் இந்த ஃபெடரல் செட்டப், அதாவது மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செய்யக்கூடிய அந்த ஏரியால நீங்க வந்து இன்னும் டயலாக்ல இருக்கீங்க தவிர முடிவு வந்து எடுத்து தெளிவான பதில கொடுக்காம இருக்கீங்க. அதனால இந்த கன்சல்டேஷனை ஜனவரி 5க்குள்ள முடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அறிவுறுத்திய பிறகும் இந்த வேலை இன்னும் நடக்கல. இன்னொன்று உச்சநீதிமன்றம் முன்னாடி மத்திய அரசானது ஒரு பிரமாண பத்திரம் வந்து கொடுத்திருக்கு. அது புது கல்விக் கொள்கையில அது 1986 நவோதயா பள்ளிகள் நல்ல ஒரு தரமான வீட்டு ரெசிடென்ஷியல் எஜுகேஷன், அதாவது உட்கார்ந்து டேலண்டட் கிராமப்புறங்கள்ல திறமையான மாணாக்கியர்களை உருவாக்குறதும், அதுல வந்து 666 இந்த நாடு ஃபுல்லா 666 மாவட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு மாவட்டம் கூட இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். இது வந்து ரொம்ப வெக்கப்படைய நிலைமை, இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லியும் மத்திய அரசு எவ்வளவு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஹிந்தி பேசாத மாநிலங்களாக இருந்தா கூட இந்த கல்வி முறையை கற்பிக்கும் மொழித்தடங்கிறது 6லேருந்து 8ங்கிறது அந்தந்த மாநில மொழியாகவும் இல்லை இங்கிலீஷாகவும் இருக்கலாம், ஆங்கிலமாகவும் இருக்கலாம். ஆனால் 9லேருந்து 12 சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த நவோதயா ஸ்கூலில் ஆரம்பிக்க வேண்டியது கட்டாயம் இந்த மாநில அரசுக்கு. ஏன்னாக்க இந்த ஸ்கீமை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான 30 ஏக்கர் நிலங்களை அந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். அதாவது விலையில்லாத இடங்கள் கொடுக்கணும். ஒரு தற்காலிக ஒரு இது கொடுத்து கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த தற்காலிக இடத்துல எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். இதுதான் வந்து நாங்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க மத்திய அரசு வந்து செயல்படுத்துவதற்கு தயாராக இருந்தும்
மாநில அரசுகள் இதை ஏற்றுக்கொள்ளாம இதை வந்து கண்டிஷன்லாம் வந்து இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாம, அதாவது கண்டிஷன்லாம் முழுமையை ஏற்றுக்காம காலம் கடத்திக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க, இங்க வந்து நீதிமன்றங்கள் என்ன சொல்றீங்க, நவோதயாங்கிறது ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ரெண்டு கொள்கை பாலிசியாக தான் இருக்க முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சட்டமன்றத்தில் 1968 ஒரு தீர்மானம் கொண்டிருக்கோம். அந்த தமிழ்நாடு கல்வி கற்கும்ங்கிற சட்டத்தின்படி ஒரு தமிழ் இங்கிலீஷை தவிர கம்பல்சரி ஒரு முக்கியமான ஒரு இரு கொள்கையா இருக்கும் தவிர மூணாவது கொள்கையில அனுமதிக்கப்பட்டா அது ஆப்ஷனல் தான், அதாவது விருப்ப பாடமாக தான் இருக்குங்கிறத நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதனால எங்களுடைய கொள்கைப்படி, மாநிலத்துடைய கொள்கைப்படி இந்த 3 மொழி கொள்கைங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி வரைச்சே இந்த நவோதய பள்ளிகள் திட்டமானது அதுக்குள்ள வருது. அதனால தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணணும்னாக்கா, உங்களுடைய மொழி கொள்கையெல்லாம் வச்சுட்டு இதை தாண்டி வெளியில வந்து குழந்தைகளுக்கு நலன் பயக்கும் எதுவோ அதை செய்யறதுக்கு நீங்க பாடுபடணுமே தவிர, இன்னும் என்ன சொல்றீங்க, நவோதயா ஸ்கூல் வந்து ஆல்ரெடி மற்ற செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யுமோ அதெல்லாம் நாங்க வந்து தமிழக அரசு அதுக்கான ஏற்பாடுகள் கொடுத்து நாங்களே வந்து அதை கைப்பற்றிட்டோம். அதெல்லாம் இப்ப வந்து புதுசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் 38 மாதிரி பள்ளிகளை, மாதிரி வீட்டு பள்ளிகளை நாங்க நிரம்பி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிரம்பி ஒரு முதலீடு 50 கோடி ஒரு ஸ்கூலுக்குங்கிற மாதிரி ஒரு வருடாந்திர பட்ஜெட்ல 210 கோடி வந்து உள்ள வந்து மாநிலம் கொடுக்குது. இதை தாண்டி இந்த வருஷ அகாடமிக் 2024-25 1340 மாணாக்கர்கள் இந்த ஸ்கூல்ல இருந்து அட்மிஷனுக்கு கொண்டு போய் அந்தந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, பிரீமியர் ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. இது பல இதுல வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் கூட வாங்கியிருக்காங்க. அகில உலக வயசுல அவங்க வந்து உதவித்தொகை பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறச்ச நாங்க எதுக்கு இந்த மத்திய அரசு சொல்ற இந்த நவோதயா ஸ்கூல அவங்களுடைய நிதி உதவியை பெற்றுக்கொண்டு நாங்க ஏன் ஆரம்பிக்கணும்? நாங்களுடைய மாநில அரசே தன்னுடைய முழு இதையும் பயன்படுத்தி கொடுத்து ஒரு மாடல் ஸ்கூலை ரெடி பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எதுக்குன்னு சொல்லி கேட்காங்க. இதையும் தாண்டி மாநில அரசு கோர்ட்ல நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ரிலீஸ் இவங்க வந்து நிதி அப்ப முன்னே வச்சாங்க, சமகர சிக்ஷா ஸ்கீம் கீழே பணத்தை விடுவிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டானாக்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஷேரை 3998 கோடி 998 வச்சுக்கோங்க, 0.82ங்கிறாங்க 999 24-25 வருஷத்துக்கும் 25-26 வருஷத்துக்கும் நீங்க சேர்த்து அந்த 3998 போயிட்டு நீங்க 450 கோடி தான் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் மிச்சம் இருக்கு 3548 கோடிக்கு லட்சத்துக்கு மிச்சம் இருக்குது. அப்படி இருக்கச்ச நீங்க எங்களை கொடுங்க. இதுக்கு காரணம் ஏன் டிலே பண்றீங்க? இதனால வந்து எங்களால கல்வி கொள்கைகள் எல்லாம் கொண்டு போய் செல்ல முடியல. இதனால எங்களுடைய கல்வித்துறையானது வேலை செய்யும் விதத்துல திறன்பாடுல பின்னோக்கி செல்லுதுங்கிற குற்றச்சாட்டை கொண்டு பதிவு செய்யறாங்க. இதெல்லாம் அவங்க சொன்ன கருத்துக்கள். இதுக்கப்புறம் தான் நீதி அரசர் இவ்வளவு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நம்ம முதல்ல ஏன் நீதி அரசரை பத்தி சொன்னானாக்க, இந்த தமிழக அரசு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கு, திமுக அரசுங்க அதே தான் இப்ப வாமிட் பண்ணியிருக்காங்க தாவேக அரசு. புதுசா அவங்க வந்து எதுவும் பேசல. அதனால திமுகவினுடைய மறுமுகமா கேட்கிற அளவுக்கு மறைமுகமா கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தாவேக அரசை பார்த்து. அதனால மாறுதலுக்கான வாக்களிச்சாங்க அப்படி இவங்க பிராபகண்டா பண்றாங்க. நம்ம ஒரு லாயரா சொல்றோம், லீகலியும் உச்ச நீதிமன்றமும் அதே தான் கருதுது. பழைய கதையை நீங்க ஓட்டுறீங்க, புது கதை எங்க இருக்குது? அதான் வந்து புது காடுங்குது. காடுனா யாரு? காப்பாளர்கள். புது காப்பாளர்களும் இப்படி இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வச்சிருக்கு. இது ஆளும் அரசு இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற ஆளும் அரசு தாவேக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் வச்சு நல்லா குட்டிருக்காங்க, குட்டுன்னு. அதாவது அவங்க என்ன பண்றாங்க, புதுசா புது வழியை நோக்கி ஆராய்ச்சி செஞ்சு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்துகிறது. அப்படிலாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், பழசையே பேசுறதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்னு கேட்கற மாதிரி இருக்கு. பழசி இவ்வளவு நாங்கள் கொடுத்துருக்கோம், 2025 கொடுத்தோம், 2026 உங்களுக்கு புத்திமதி சொன்னோம், நீங்க இன்னும் நகராமையே இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குது? இதெல்லாம் தான் முக்கியமான கேள்விகள். எதுக்கு நம்ம முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி படிச்சுட்டோம்னாக்க மக்களுக்கு தெரியாம போகும் என்ன நடந்தது கோர்ட்ல. ஆனா நீதிமன்றம் சொல்ற கருத்து என்னன்னா, நான் குறிப்பிட்ட மாதிரி பழைய குருடி கதவை திரடி அதே நாங்க பழைய பாட்டு பாடிட்டு இருப்போம், புது சிந்தனையில போயிட்டு மக்களை வந்து மேல் கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தையே பயணிக்கிறீங்கன்னு கேக்குது. அப்ப மாற்றம் எங்க வருது? மாற்றம் நடக்கல. ஆனா நான் குறிப்பிட்டது போல சில அரசியல் தலைவர்கள், இவன் திரு அண்ணாமலை IPS அவர்கள் கூட இதை குறிப்பிட்டார். இந்த மாதிரி 6வது இதே தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவிக்குது.
நல்லா பார்த்துக்கங்க. அவரை உடனே மத்திய அரசுக்கு எதிராக பேசுறாங்க ஆரம்பிச்சாங்க. அவர் குழந்தைகள் நலன் கருத்து தான் பேசினாரு. இது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சில விஷக்கிருமிகள் அதை மாத்தி பேசிச்சு. இப்ப திரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை உச்சநீதிமன்றம் ஆதரிக்குது. இது பொதுவான கருத்து. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா கூட ஸ்கூல் நாளைக்கு தருது, இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நீ அதிகமாக படிக்கணும் பயந்து போயிடும் குழந்தை. அப்போ மற்ற சப்ஜெக்ட்ல படிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இதுக்கு டியூஷன் அனுப்புவாங்க, இந்த லாங்குவேஜில் வாங்கணுமே மார்க்குன்னு. அப்போ அவங்க நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் மெதுவா குழந்தைய தவற விடுங்க, எடுத்தோட குழந்தைய நடக்க வைக்க பார்க்காதீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. பழைய கதையை விட்டுட்டு புதிய கருத்தோட மத்திய அரசோட இணைஞ்சு பயணிச்சு மற்ற மாநிலத்தில் மக்கள் பயனடைகிற மாதிரி நிலங்களை கொடுங்க. அது வரைக்கும் டெம்பரவரியாக கொடுத்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்து வசதிகள்லாம் பண்ணி கொடுத்து செய்யுங்க சொல்லி புத்திமதியும் சொல்லியிருக்குது. அதுக்குள்ள கருத்து பதில் வரையும் கொடுக்கத்தான ஒரு டைம் கொடுத்துருக்கு. இதான் நடந்திருக்கு. அட்ஜான் ஆகிட்டு இந்த மாதம் கடைசியில் வரும்போது தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை அவங்க பின்பற்ற மறுத்தா கடுமையான ஒரு உத்தரவு வருங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். நிச்சயமா மேடம், நன்றி.